ஈரோ மார்ட்டின் லேட்டஸ்ட் ஃபேக் நோட் டிடெக்டர் தொழில்நுட்பத்துடன் கூடிய அதிநவீன பணம் என்னும் இயந்திரம் ஸ்மார்ட் பில்லிங் மிஷின் மூலம் பில்லிங் வெரி ஈஸி. 2 வருஷம் ஒரு மனுஷனுடைய எந்த ஒரு அப்டேட்டும் வரல. இப்போது அந்த விடாமுயற்சி டீசர் வந்து அவ்வளவு மில்லியனை கடந்து ஓடிக்கிட்டே இருக்கு. அதுதாங்க அந்த இடம்ங்கிறது. அதுதாங்க இன்னைக்கு ஏன் அவ்வளோ பெரிய ஸ்டாராக அவர் வந்து சக நடிகர்களே ஆச்சரியப்படுறாங்க. அஜித் மாதிரி ஒருத்தர் வந்தால் அவ்வளோ பேரும் வியப்பாக பார்க்குறாங்க. ஜேசன் உட்காந்துருக்கு ஸ்டில்ல பார்க்கும்போது இவர் உள்ளபடியே விஜய் இடத்துக்கு வர வேண்டிய ஒரு நபராச்சே. ஒரு டைரக்டராக வர்றதுங்கிறது பெருசு. எவ்வளோ பெரிய நடிகராக இருந்தாலும் அவர் வந்து இங்கே நில்லுங்க, இந்த திரும்பி பாருங்க, அப்படி போங்கன்னு சொல்கிற அதிகாரம் ஒரு டைரக்டருக்கு தான் இருக்குது. அந்த இடத்துக்கு அவர் போயிட்டார். அப்படியே விஜயினுடைய ஜெராக்ஸாக ஒருத்தர் வந்து நிற்கும் பொழுது அவரே வந்து அந்த இடத்துல வந்து நின்னா என்ன. பட் இருந்தாலும் அவரை பொறுத்தளவுக்கு எடுத்த உடனே ஒரே ஆர்ப்பாட்டமாக வந்து எல்லாருமே வந்து விஜய் பையன் இப்படி இருக்கும்போது அவர் ஒரு சரியான இயக்குனராக வருவாருங்கிறது மட்டும் நம்பலாம். நடிப்பை தேர்ந்தெடுக்காம இயக்குனர் ஆவதற்கு வந்து விஜயனுடைய தலையீடு இருந்தது. இல்லை அப்படிலாம் கிடையாதுங்க. அந்த நம்ம காலத்து தலைமுறையெல்லாம் இப்போ கிடையாது. ஆனால் என் முயற்சியில் நான் ஜெயிக்கணும்னு அவர் நினைக்கிறேன். அப்போ விஜய்க்கே தெரியாம அவர் நேராக போய் லைக்காவை அப்ரோச் பண்றாரு. விஜய்க்கு தெரியாம தான் இருக்காரு. விஜய்க்கு இதெல்லாம் தெரியாது. என்ன கதை பண்றாருங்கிறது கூட விஜய்க்கு தெரியாது. சரியாக வந்து அப்பா விடை பெறாரு, மகன் வந்து உள்ள என்ட்ரி கொடுக்குறாரு. அதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அவர் அரசியலுக்கு போறதை பற்றியும் அந்த பையனுக்கு எந்த கருத்தும் கிடையாது. அவர் போகலனாலும் அந்த பையனுக்கு எந்த கருத்தும் கிடையாது. அவர் ஒரு அரசியல் தலைவர், இவர் ஒரு அரசியல் தலைவர். 2 பேருமே எங்கேயுமே ஒருவர் தாக்கி கொண்டு பேசுனது கிடையாது. 2 பேரும் ஒரு மேடையை பங்கிடுவதுங்கிறது ஒன்றும் அநாகரிகமான செயல் இல்லை. விஜய்க்கு அரசியல் தெளிவே இல்லாமல் கூட இருக்கட்டும். அந்த மேடையை அழகாக பயன்படுத்திட்டு விஜய்க்கு ஒரு ஆசானா கூட அங்கே அவர் இருந்திருக்காரு. உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜபில் செந்தமிழ். இது அக்காடு வாய்ஸின் கருத்தும் களமும் நிகழ்ச்சி. இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் திரைத்திறன் ஆய்வாளர், வலைபேச்சு அந்தணன் அவர். வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. விஜய் வந்து கண்ணை வந்து சிவகார்த்திகேயன் கிட்ட கொடுத்துட்டாரு. அடுத்த சிவகார்த்திகேயன் இவர் தான், விஜய் சேதுபதி தான் அடுத்த வந்து அஜித், இப்படிலாம் பேசிக்கிட்டே இருக்கும். 2 வருஷம் ஒரு மனுஷனுடைய எந்த ஒரு அப்டேட்டும் வரல, படமும் வரல. அப்படி இருந்தும் கூட இப்போது அந்த விடாமுயற்சி டீசர் வந்து அவ்வளவு மில்லியனை கடந்து ஓடிக்கிட்டே இருக்கு சார். இது குறித்து உங்கள் பார்வை? அதுதாங்க அந்த இடம்ங்கிறது. அதுதாங்க இன்னைக்கு ஏன் அவ்வளோ பெரிய ஸ்டாராக அவர் வந்து சக நடிகர்களே ஆச்சரியப்படுறாங்க. இப்போ ஒரு நடிகர் இன்னொரு நடிகரை பார்த்து வியப்பதுங்கிறதெல்லாம் சாதாரணமாக இருக்கும். நான் ஒரு நடிகர், அவர் ஒரு நடிகர், அவர் பவுடர் போட்டு நிற்கிறாரு, நானும் நிற்கிறேன், அவர் வெளிச்சத்தில் நிற்கிறாரு, நானும் நிற்கிறேன், இப்படி தான் பார்ப்பாங்க. ஆனால் அஜித் மாதிரி ஒருத்தர் வந்தால் அவ்வளோ பேரும் வியப்பாக பார்க்குறாங்கல்ல. எப்படி? அதுதான் அந்த கரிஷ்மா. அது அந்த நடிகர்களே பார்க்கறது தான் கரிஷ்மா. அப்போது அவர் 2 வருஷம் கழித்து வந்தேன்னா, 3 வருஷம் கழிச்சு வந்தேன்னா, அது வந்து அந்த இது இருக்கும்ல, அதுதான் அதில். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். 2025 ஒரு மாபெரும் நடிகருடைய விடைபெறும் நாள் விஜய் அவர்களுடையது. அதே வருஷத்துல நான் போன என்ன இளைய தளபதி இருக்காருன்னு சொல்லிட்டு ஜேசன் சஞ்சய் இயக்குனராக வருகிறார். கிஷனும் கூட பேசியிருந்தாரு, அந்த நடிகரும் கூட பேசியிருந்தாரு. இவரை மாதிரி வந்து ஸ்டோரி இந்த வயசுல இப்படி நரேட் பண்ணி சொல்ல முடியுமான்னு தெரியல, ரொம்ப அழகா 1/2 மணி நேரம் வந்து அந்த ஸ்டோரியை சொன்னார் அப்படின்னாங்க சார். இதை பத்தி உங்கள் பார்வை, அந்த படம் என்ன அப்டேட்ல போயிட்டு இருக்கு? எனக்கு அவங்க அந்த ஸ்டில்ல பார்க்கும்பொழுது, அந்த ஜேசன் உட்காந்துருக்க ஸ்டில்ல பார்க்கும்போது இவர் உள்ளபடியே விஜய் இடத்துக்கு வர வேண்டிய ஒரு நபராச்சே. இவர் நடிக்கல வந்திருக்கணும், இவர் ஏன் இயக்கம் நோக்கி போனாருங்கிறது நிஜமாக ஒரு கவலையாக கூட இருந்ததுன்னு வச்சுங்களேன். ஒரு டைரக்டராக வர்றதுங்கிறது பெருசு. அதுதான் கேப்டன் ஆஃப் த ஷிப்பு. எவ்வளோ பெரிய நடிகராக இருந்தாலும் அவர் வந்து இங்கே நில்லுங்க, இந்த திரும்பி பாருங்க, அப்படி போங்கன்னு சொல்கிற அதிகாரம் ஒரு டைரக்டருக்கு தான் இருக்குது. அந்த இடத்துக்கு அவர் போயிட்டார். ஆனாலும் இவ்வளவு பர்சனாலிட்டியாக ஒருத்தர் அப்படியே விஜயினுடைய ஜெராக்ஸாக ஒருத்தர் வந்து நிற்கும் பொழுது அவரே வந்து அந்த இடத்துல வந்து நின்னா என்ன. எங்கள் அப்பா அரசியலுக்கு போயிட்டார், நான் இங்கே வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நின்னா என்ன. அவ்வளவு தகுதியும் அவருக்கு இருக்குங்கிற மாதிரி நான் அதை பார்த்தேன். பட் இருந்தாலும் அவரை பொறுத்தளவுக்கு எடுத்த உடனே ஒரே ஆர்ப்பாட்டமாக வந்து நினச்சா வந்திருக்கலாம். இப்போ அவர் நினச்சாருன்னா இங்கே ஒரு விஜய்க்கு அடுத்த லெவலில் இருக்கிற பல ஹீரோக்களை வச்சு ஒரு படம் பண்ணியிருக்கலாம். அதில் யாராவது அவர் சூஸ் பண்ணியிருக்கலாம். யாருமே வந்து அவர் டேட்டு கேட்டால் முடியாதுன்னு சொல்ல போகிறதில்ல. ஸோ அந்த அளவுக்கு வந்து எல்லாருமே வந்து விஜய் பையங்கிற ஒரு மரியாதை, ஒரு பேனரை அதையோட படத்துக்கு அவரை பார்ப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது என் கதைக்கு இவர் போதும் சார்ன்னு சொல்லி அவர் ஒரு ரொம்ப சாதாரண இருக்கிற ஒரு நடிகரை சூஸ் பண்ணுறாருங்கும் பொழுது
அவர் ஒரு சரியான இயக்குனராக வருவாருங்கிறது மட்டும் நம்மளால புரிஞ்சுக்கணும். ஓகே சார். நம்மளும் நினைச்சோம் வேட்டைக்காரன் படத்துல ஒரு ஸ்கிரீன் பிரசன்ட் அப்பாவும் பையனும் வந்து பண்ணியிருப்பாங்க. அப்போதுல இருந்தே எல்லாருக்குமே வந்து இவர் நடிகரா தான் வருவாருன்னு நம்மளும் பேசியிருந்தோம். நிறைய பத்திரிகைகள் அது அடுத்த விஜய், அடுத்த இளைய தளபதி அப்படிலாம் வந்து தலைப்புகள் வந்து நிறைய செய்திகள் வந்தது. ஆனா நடிப்பை தேர்ந்தெடுக்காம இயக்குனர் ஆவதற்கு வந்து விஜயனுடைய தலையீடு இருந்தது அப்படின்னு ஒரு பேச்சுக்கள் வருது. உண்மை இல்லை அப்படிலாம் கிடையாதுங்க. அது நம்ம காலத்து தலைமுறையெல்லாம் இப்போ கிடையாது. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை அவங்க செய்வாங்க, அவ்வளோதான். அவங்கள வந்து நீங்கள் எந்த விதத்திலும் கட்டுப்படுத்தவே முடியாது. அப்படி வந்து இன்னைக்கு இருக்கிற தலைமுறை இருக்குது. பெரும்பாலும் அப்பாக்களும் அப்படி தான் இருக்காங்க. பெற்றோர்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, உன்னுடைய சுதந்திரம் அது, நீ என்ன லட்சியமாக நினைக்கிறியோ அதில் மூவ் பண்ணு, ஒரு கட்டம் வரைக்கும் ஒரு டார்கெட் வச்சுக்கோ, அதில் தோற்று போயிட்டேன்னா திரும்பி வா நான் இருக்கேன் அப்படிங்கிறது தான் இப்போ எல்லாருடைய பெற்றோர்களும் இப்போ ஆல்மோஸ்ட் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட சூழலில் விஜய் வந்து இந்த கால சூழல் தெரியாமல், இந்த தலைமுறை எண்ணம் என்னங்கிறதே தெரியாமல் ஃபோர்ஸ் பண்ணிட்டாருன்னு சொல்கிறத நம்ம ஏற்றுக்க முடியாது. இந்த விஷயத்தில் விஜயின் தலையீடு இல்லாமல் தான் ஒன்று நடந்துட்டு இருக்கு. இப்போ விஜய்கிட்ட போய் நின்று நீங்கள் வந்து ஒரு பெரிய நிறுவனத்தை சொல்லுங்கன்னா அவரே சொல்லியிருக்காரு. ஆனால் என் முயற்சியில் நான் ஜெயிக்கணும்னு அவர் நினைக்கிறாரு. அப்போ விஜய்க்கே தெரியாமல் அவர் நேராக போய் லைக்காவை போய் அப்ரோச் பண்ணுறாரு. விஜய்க்கு தெரியாமல் தான் போயிருக்காரு. கட்டாயமா விஜய்க்கு இதெல்லாம் தெரியாது. அவர் என்ன கதை பண்ணுறாருங்கிறது கூட விஜய்க்கு தெரியாது. ஸோ அதுதான் இன்னைக்கு இருக்கிற சூழல். அதே மாதிரி அவங்க வந்து விஜய்கிட்ட ஃபோன் பண்ணி உங்கள் பையன் வந்திருக்காரு நான் படம் கொடுக்குவான்லாம் அவங்க கேட்கல. விஜய் பையன் வந்திருக்கிறாரு, ஆனால் அங்கே விஜய் பையங்கிறது தான் எடுபட்டு இருக்கு. அது வேற. இப்போ நல்ல இயக்குனர்கள் கதையை வச்சுட்டு இந்த வடபழனியை சுற்றிட்டு இருக்காங்க. யாரும் அங்கே போய் லைக்காக கதவை தட்டிட முடியாது. இப்போ விஜய் பையங்கிறதுனால அவங்களுக்கு ஒரு கால்குலேஷன் இருக்குது, வராரு. ஆனால் அவங்க எதிர்பார்த்ததை விட ரொம்ப டவுன் டு எர்த்தாக ஒரு பையன் இருக்கார். இவ்வளோ பெரிய நடிகரோட பையன் ஒரே அலட்டல் வரும்போதே ஒரு 20 பேரோட ஆட்டம் போட்டு வர்றது, நான் வந்தால் எல்லாம் எந்திரிச்சு நிற்கணும்னு நினைக்கிறது, இது எதுவுமே இல்லாமல் ரொம்ப சாதாரணமாக ரொம்ப கடைகோடியிலேருந்து வந்த ஒரு பையன் எப்படி இருப்பானோ அந்த மாதிரி அவர் நடந்துக்கிறாரு. லைக்கா நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுற பல பேர் வந்து அவருடைய எளிமையை பார்த்து ரொம்ப வியக்கிறாங்க. பரவாயில்லையே இப்படி ஒரு பையனா அப்படிங்கிற அளவுக்கு ஆச்சரியப்படுறாங்க. பட் அவர் வேலையை அவர் ரொம்ப சரியாக தெளிவாக பண்ணிட்டு இருந்திருக்காரு. 2025 வந்து ஜேசன் சஞ்சய் தேர்ந்தெடுக்கிறதுக்கு காரணம் விஜயனுடைய அரசியல் வருகை தான். இதில் வந்து விஜயனுடைய ஏதோ ஒரு கணக்கீடு இருக்குது. இல்லைனா வந்து 2023 அப்பா வந்து சினிமா துறையில் இருக்கும் போதே வந்திருக்கலாம் அப்படின்னு பேச்சு போது நம்மளும் பார்க்குறோம். ஆமாம், முன்கூட்டியே வந்து படங்கள் வந்திருக்கலாம். சரியாக வந்து அப்பா விடைபெறாரு, மகன் வந்து உள்ள என்ட்ரி கொடுக்குறாரு அப்படின்னா என்ன கணக்கீடு சார்? இல்லை அதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அவர் அரசியலுக்கு போகிறத பற்றியும் அந்த பையனுக்கு எந்த கருத்தும் கிடையாது. அவர் போகலனாலும் அந்த பையனுக்கு எந்த கருத்தும் கிடையாது. அதுதான் வந்து இப்போதைய நிலவரம். அப்பா வந்து திரைத்துறையில் இல்லை, நாம் வந்து அந்த இடத்துக்கு வரணும் அப்படிங்கிற கணக்கெல்லாம் அந்த பையனுக்கு கிடையாது. அது இந்த ஏஜ் சரியான ஏஜ் அவர் வந்திருக்கிறார். படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த திரை தொடர்பான பயிற்சிகள்லாம் பல இது அவர் முடிச்சுட்டு இங்கே வந்து கரெக்ட் டைம் இதுதான் நினச்சி வர்றாரு. இவர் வர்ற நேரம் அவர் வெளில போறாரு, அவ்வளவுதான். அதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது சார். இன்னொரு பக்கம் நடிகர் விஜய் விட்டலாம் நினைக்கிறேன். தாவேகா தலைவர் விஜயனுடைய முதல் அடின்னு எடுத்துக்கலாம். விஜய் அவர்கள் வந்து அழைப்பு வைத்து திருமாவளவன் அவர்கள் வந்து வரல. அதுவும் அம்பேத்கர் குறித்த ஒரு நூல் வெளியீட்டுக்கு திருமாவளவன் வரல. திமுகவை எதிர்க்கக்கூடியவர்கள் கூட நான் ஒரே மேடையை பகிர்ந்துப்பேன்னு நினைக்கிறது என்ன மாதிரியான ஒரு முட்டாள்தனம் என்ற மாதிரி காட்டமா திருமாவளவன் வந்து பேசியிருந்தார் சார். இது குறித்து உங்கள் பார்? இல்லை, என்னை பொறுத்தளவுக்கு அவ்வளவு காட்டமெல்லாம் அவசியமே இல்லை. அவர் ஒரு அரசியல் தலைவர், இவர் ஒரு அரசியல் தலைவர். ரெண்டு பேருமே எங்கேயுமே ஒருவர் தாக்கி கொண்டு பேசுனது கிடையாது. தரக்குறைவா வாழ்த்தும் தெரிவித்தார் மாநில அந்தஸ்து. அப்படிப்பட்ட சூழல்ல ரெண்டு பேரும் ஒரு மேடையை பங்கிடுவதுங்கிறது ஒன்றும் அநாகரிகமான செயல் இல்லை. இன்னொன்று, ரெண்டு பேரும் மதிக்கிற ஒரு மிகப்பெரிய தலைவர் குறித்தான புத்தகம் அது. அந்த மேடையில் நானும் இருப்பேன்னு உரிமையோட போய் உட்கார்றது தானே அவருக்கு அழகு. ஆனால் அவர் அதை செய்யலைங்கிறது நிஜமாவே ரொம்ப அதிர்ச்சியோட தான் எல்லாருமே பார்க்குறாங்க. இதில் வந்து ஒரு பெரிய அரசியல் திருப்பம் நிகழ்ந்துரும் அப்படின்லாம் வேண்டாமே. அதை எதுக்கு அப்படி நினைக்கணும்? ஏன் நம்ம அதை நினைக்கிறோம் அப்படின்னா, திருமாவளவன் கூட கூட்டணி அப்படின்றது தான் நிறைய பேசு பொருளாச்சு. தாவேகா வந்து கட்சி தொடங்குற முதலப்போ இப்போது இது மாதிரியான கணக்கீடுகள் வந்து இந்த கூட்டணியை ஒரு கேள்விக்குள்ளாக்கலையா? இல்லை, அப்படி நீங்கள் ஸ்டபனாக இருக்க வேண்டியது நீங்கள் தானே. மக்கள் 1000 பேசுவாங்க, அதுக்காக நீங்கள் மக்கள் பேசுகிறதெல்லாம் செஞ்சுட்டு இருக்க முடியாது. இல்லை, இப்போ அவருக்கு திருமாவளவனுக்குன்னு ஒரு கருத்து இருக்குது, நான் திமுக கூட்டணியை விட்டு விலக போவதில்லையே ஒரு முடிவு எடுத்தது தான். அது யாராவது கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து விஜயோட கோத்து விட போகிறாங்களா? கிடையாது. இல்லை, அப்போது ஒரு நல்ல மேடை. விஜய்க்கு அரசியல் தெளிவே இல்லாமல் கூட இருக்கட்டும், இப்போ தான் வந்திருக்கிறார் அரசியலுக்கு. அம்பேத்கர் பற்றிய பெரிய அறிவு அவருக்கு இல்லைன்னு கூட வச்சுங்களேன். அந்த மேடையை அழகாக பயன்படுத்திட்டு விஜய்க்கு ஒரு ஆசானா கூட அங்கே அவர் இருந்திருக்கலாமே, ஒரு மென்டார் மாதிரி. ஆமாம், அதையெல்லாம் கூட அவர் ஏன் தவிர்த்தாருங்கிறது தான்
புரியல. நிச்சயமாக ஒரு அழகான மேடையை அவர் தவிர்த்துட்டார். ஒன்றும் இல்லை, ஒரு முறை கலைஞருக்கு ஒரு பெரிய விழா ஒன்று எடுத்தாங்க. அந்த விழாவுக்கு வந்து ரஜினி பேசணும்னு கூப்பிடும்போது ரஜினி முடியாதுன்ட்டார். ஆனால் கமல் பேசினார், அறிவாலயத்தில் அது நடந்துச்சு. அப்போ அவர் சொன்னார், இவ்வளவு ஒரு அழகான மேடையை எந்த முட்டாளாவது வேணான்னு சொல்லுவானான்னு சொன்னார். எதுக்கு ரஜினி உட்கார்ந்தாரு, அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தினார். எனக்கு என்னடா இப்படி பேசுகிறாரே அவர் அப்படின்னு தெரியும். ஏன்னா அது வந்து ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க மேடை. அவ்வளோ பெரிய முதுபெரும் தலைவர் ஒருத்தர், அந்த மேடையை நாம் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு கமல் நினைக்கிறாரு, ரஜினியும் நினச்சிருக்கணும்னு அவர் நினச்சிருக்காரு. ஸோ அந்த மாதிரி தான் இந்த மேடையும் நான் பார்க்குறேன். ஏன்னா விஜயினுடைய அரசியல் மாநாடு தொடங்கின பிறகு நடைபெறுகிற ஒரு பெரிய மேடை இது. அந்த மேடையில் நான் அவருக்கு அறிவுரை சொல்கிற ஒரு ஆளாக போய் நின்னேன் அப்படிங்கிறது வரலாற்றில் ஒரு மிக முக்கியமான ஒரு பதிவாக தானே இருக்கும். அது எதுக்கு அவர் வேணாம்னாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் விடாமுயற்சியை பார்க்குறோம் அப்படின்னா ஒரு சிக்கல் ஒன்று நீங்களே பார்த்துருப்பீங்க. அனிருத்துடைய இசை நல்லா இருக்குன்னு ஒரு பக்கம் பேசினாலும் கூட இது வந்து ரொம்ப வந்து பேக்வர்டாக இருக்கு அப்படின்னு ஒரு விஷயம் வந்தது. அதில் ஒரு மீம் ஒன்று போட்டிருந்தாங்க. டீசர் வந்தது எனக்கே தெரியாது, இப்போ பண்ணி மியூசிக் போடுங்கன்னு கொடுத்துறாங்க, அதனால பண்ணி கொடுத்துறாங்க, அனிபுரோ மைண்ட் வாய்ஸ் அப்படின்னு இருந்தது. என்ன நடந்தது? ரொம்ப அவசரமாக போடப்பட்ட இல்லை, அப்படி சொல்ல முடியாது. என்னன்னா இப்போ எப்போவுமே ஒரு படைப்பு வரும்பொழுது அதற்கு வந்து பல விமர்சனங்கள் இருக்கும். அது இப்படியும் இருக்கும் அப்படியும் இருக்கும். நீங்கள் ஒரு படம் முழுமையாக வரும்பொழுது அவர் அங்கே என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்து தான் அந்த முடிவுக்கும் நம்ம வரணும். நடுவில் வர்ற இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் பெருசாக விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு ட்ரெய்லருக்கோ ஒரு டீசருக்கோ அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு பேச வேண்டிய அவசியம் பெருசாக இல்லை. நீங்கள் படத்தில் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு தான் நம்ம ஃபைனலாக பார்க்கணும். இப்போ இன்னும் பெரிய சவால் அவருக்கு தான் இருக்குது. ஏன்னா இப்போ இந்த நெருக்கடி பொங்கலுக்கு வரணுங்கும் பொழுது ஏற்கனவே அனிருத் வந்து ரொம்ப பிஸியாக ஓடிட்டு இருக்காரு. இப்போ மொத்த படத்தையும் கொண்டு போய் அவர்கிட்ட போட்டு நீங்கள் பேக்ரவுண்ட் மியூசிக் பண்ணி கொடுங்கன்னா அது ஒரு பெரிய வேலை அவருக்கு. இது வந்து நீங்கள் வர ரெடி பண்ணி நீங்கள் ஃபஸ்ட் ஹாஃப் ஒரு காலட்டத்தில் கொண்டு வந்து கொடுத்து இது வரைக்கும் பண்ணுங்க சார் அப்படின்னா கூட பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ நீங்கள் மொத்தமாக கொண்டு போய் கொடுக்கும்பொழுது அது ஒரு பெரிய அவருக்கு அதே ஒரு இதுவாக இருக்கும், பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த மாதிரி சிக்கல் இருக்குது. பட் இந்த நேரத்திலேயே அவர் ரொம்ப நீங்கள் மன ரீதியாக காயப்படுத்துனீங்கன்னா அதில் பாதிக்கும். அப்போ அஜித் ரசிகர்கள் அமைதியாக இருப்பது நல்லது, அவங்களுக்கு நல்லது. ஓகே, கருத்துக்களை வந்து நேரத்தை மிக்க நன்றி.